பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த யூடியூப் தளத்தின் வாயிலாக உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்க ஆசைப்படுகிறேன். யார் உங்கள் முன்னுரிமை? ஹூ இஸ் யுவர் ப்ரையாரிட்டி? உங்கள் முன்னுரிமை யாருக்கு? அதற்கு முன்பதாக ஒரு கதை ஒன்றை உங்களிடத்தில் கூற ஆசைப்படுகிறேன். ஒரு பெண்மணி என்ன பண்ணாங்க அப்படின்னா, தன்னோட நேரம் செலவழிக்கிறதுக்காக ஒரு பெட் ஷாப்புக்கு போயிட்டு ஒரு கிளி ஒன்று வாங்கினாங்களாம். ஏன்னா அந்த பெண்மணி ரொம்ப தனிமையை உணர்ந்தாங்களாம். உடனே தன்னோட பேசுறதுக்காக ஒரு கிளியை ஒன்று கடையில் போய் வாங்கிட்டு வந்தாங்களாம். அப்போவாச்சு தன்னுடைய கதைகள் எல்லாத்தையும் அந்த கிளியிட்ட சொல்லி ஷேர் பண்ணி அந்த கிளியும் தன்னிடத்துல பேசும் என்று சொல்லி வாங்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. முத நாள் ஆச்சு, அந்த கிளி அவங்களோட பேசவே இல்லை. அந்த அம்மா மட்டும் அந்த கிளிகிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப சோகமாயிடுச்சு, கவலையாயிடுச்சு. உடனே 2வது நாள் அந்த கடைக்காரர் இடத்துல போயிட்டு இந்த கிளி பேசவே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அந்த கடைக்காரர் சொன்னாரா, ஒரு ஏணி ஒன்று வாங்கிட்டு போங்க, ஒரு சின்ன சைஸ் ஏணி வாங்கிட்டு அந்த கிளி கூண்டுக்குள்ள வைங்க, அப்போ அந்த கிளி கண்டிப்பா பேசும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல அந்த கடைக்காரர் சொன்னது போல அந்த அம்மா ஒரு சின்ன ஏணியை வாங்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் வச்சாச்சு. அடுத்த நாள் பார்த்தா அடுத்த நாள் ஃபுல்லாவே அந்த கிளி பேசல. உடனே மீண்டும் அடுத்த நாள் என்ன பண்றாங்க, அந்த அம்மா திரும்பவும் அந்த கிளியை கொண்டுட்டு கடைக்கார இடத்துல போறாங்க. இந்த கிளி பேசவே இல்லை இப்பவும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கடைக்காரர் சொல்றாரு, இப்ப என்ன பண்ணுங்க, ஒரு சின்ன கண்ணாடியை வாங்கி அந்த கிளி கூண்டுக்குள்ள வைங்க, அந்த கண்ணாடியை பார்த்துச்சுன்னா கிளி ரொம்ப சந்தோஷப்படும், அப்போ அது நிச்சயமா உங்ககிட்ட பேசும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல அந்த கடைக்காரர் சொன்னது போலவே ஒரு சின்ன கண்ணாடியை வாங்கிட்டு போறாங்க, கிளி கூண்டுக்குள்ள வைக்கிறாங்க. அடுத்த நாளும் அந்த கிளி பேசவே இல்லை. இப்ப அடுத்த நாள் திரும்ப கடைக்கார இடத்துல வராங்க. இப்போ கடைக்கார இடத்துல சொல்றாங்க, ஐயா திரும்பவும் இந்த கிளி பேசவே இல்லை, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அந்த கடைக்காரர் சொன்னாரா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஊஞ்சல் ஒன்று தரேன், சின்ன ஊஞ்சல். இந்த ஊஞ்சலை நீங்க என்ன பண்ணுங்க, அந்த கிளி கூண்டுக்குள்ள வைங்க, இப்போ அந்த கிளி அந்த ஊஞ்சல்ல ஏறி ஆடி ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அப்போ நிச்சயம் உங்ககிட்ட என்ன பண்ணும், அந்த கிளி பேசும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போலவே ஒரு ஊஞ்சலை வாங்கிட்டு போயிட்டு அந்த கிளி கூண்டுக்குள்ள மாட்டுறாங்க. இப்பவும் என்னாச்சு அப்படின்னா அந்த கிளி பேசவே இல்லை. இப்போ அடுத்த நாள் என்னாச்சு, அந்த அம்மா அந்த கிளி கொண்டு தூக்கிட்டு கடைக்காரர் இடத்துல வராங்க. உடனே அந்த கடைக்காரர் ஐயா கேட்குறாரு, என்னம்மா இன்னைக்கும் கிளி பேசவே இல்லையா அப்படின்ட்டு. உடனே அந்த அம்மா சொன்னாங்களாம், கிளி பேச மட்டும் இல்லை, கிளி செத்து போயிடுச்சு அப்படின்னு. உடனே அந்த ஐயாவுக்கு ரொம்ப ஷாக்கு, என்னாச்சு கிளி எப்படி செத்துச்சு அப்படின்னு. உடனே ஒரு கேள்வியை கேட்குறாரு, அந்த கிளி சாகிறதுக்கு முன்னாடி ஏதாட்டு உங்கள்கிட்ட வார்த்தை எதுவும் சொல்லிச்சா, உங்கள்கிட்ட எதுவும் பேசிச்சா அப்படின்னு. உடனே அந்த அம்மா சொல்றாங்க, அந்த கிளி ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு செத்து போயிடுச்சு. என்னன்னு ரொம்ப ஆர்வமா கேட்டார் அந்த கடைக்காரரு. நமக்கு அது ரொம்ப ஆர்வமா இருக்குல்ல. அந்த அம்மா சொன்னாங்க, அந்த கடைக்காரரு ஊஞ்சல் வாங்கி வைக்கணும்னு சொன்னாரு, கண்ணாடி வாங்கி வைக்கணும்னு சொன்னாரு, சின்ன ஏணி வாங்கி வைக்கணும்னு சொன்னாரு, ஆனா எனக்கு சாப்பாடு போடணும்னு சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு செத்து போச்சான். இது சிரிக்கிறதுக்கும் சிந்திக்கிறது மாதிரி இருக்குல்ல இந்த கதை. ஆம், அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில எது முக்கியம் இல்லை அப்படிங்கிறதே நமக்கு தெரிய மாட்டேங்குது. முக்கியமில்லாத காரியத்தை நம்ம முக்கியப்படுத்தி செஞ்சு கொண்டு இருக்கிறோம். அதே போல முக்கியமான பல விஷயங்களை நம்ம மறந்து விடுகிறோம். வேதத்துல நாம் பார்த்தோம்னு சொன்னா, தேவனுக்கு முதலிடம் கொடுக்கறதை விட்டுட்டு நாம் இந்த உலகத்துல எதெல்லாமோ செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதெல்லாம் விட்டுட்டு தேவன் எதை எதிர்பார்க்கலையோ அதெல்லாம் நாம செஞ்சுட்டு இருக்கிறோம். வேதத்துல ஒரு வசனம் இருக்குது, மத்தேயு 6:33 எப்படியாவது சொல்லப்பட்டிருக்குது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதுல சொல்லப்பட்டிருக்கு, முதலாவது யுவர் ஃபர்ஸ்ட் பிளேஸ், யுவர் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி டு காட். உங்களுடைய முதலிடம் தேவனுக்குரியதா இருக்கட்டும், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுக்குரிய காரியத்தை விட்டு நாம் மற்ற எல்லாவற்றையுமே என்ன பண்றோம், செஞ்சு கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், எனக்கு ஏன் வேதனை, எனக்கு ஏன் போராட்டம், நான் சர்ச்சைக்கு போறேன், நான் ஜெபம் பண்றேன், ஆனா ஏன் எனக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை அப்படின்னு. ஏன்னா நாம் தேவனுக்கு முதலிடத்தை கொடுத்து அந்த காரியத்தை செய்யல. வேதத்துல நாம் பார்க்கிறோம், மார்த்தாள் மரியாள் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் அருகில் அமர்ந்திருந்து அவருடைய வசனங்களை கேட்டுக்கொண்டிருந்தாளாம். ஆனா மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் கலக்கமடைந்து மிகவும் வருத்தம் அடைந்து கொண்டிருக்கிறார். உடனே இயேசு கிறிஸ்து அவளிடத்துல பார்த்து சொல்றாரு, தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி. தேவையானது ஒரே ஒரு விஷயம்தான், அது காட் தான். ஆண்டவர் இருக்கிற இடத்துல அவருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்காம மார்த்தாள் உள்ள போய் பல வேலைகளை செஞ்சு கொண்டு இருக்கிறா. அதனாலதான் அவளுக்கு வேதனை, அதனாலதான் அவளுக்கு கண்ணீர். எல்லாவற்றையும் செய்யறா, ஆண்டவர் சொன்னதெல்லாம் செய்யறா, ஆனா எது முக்கியம், எது முதலிடம் அப்படிங்கிறத அறிந்தவ செய்யல. இந்த கிளி கதையை போலதான், கிளிக்கு முதல்ல தேவை சாப்பாடு. அதை விட்டுட்டு அந்த பெண்மணியும் அந்த கடைக்காரரும் சேர்ந்து மற்ற எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு அந்த கடைசியில் அந்த கிளி என்னாச்சு, செத்தே போயிடுச்சு. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்காம மற்ற எல்லாவற்றையும் செஞ்சு மனதுல சமாதானம் இல்லாம வேதனையை சுமந்து கொண்டுட்டு இருக்கிறோம். செய்ய வேண்டியதை செய்யுங்க,
உங்களுக்கு வாழ்க்கையில நிச்சயம் சமாதானம் கிடைக்கும். எதை செய்யணும்? தேவனுக்கு முதலிடத்தை கொடுக்கணும். நீதிமொழிகள் 3:6 எப்படியாக வசனம் சொல்லப்பட்டிருக்குது, உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். ஆங்கில வேதாகமத்தில் எப்படியாக போட்டிருக்கிறது, புட் காட் ஃபர்ஸ்ட் வாட் எவர் யூ டூ. நீங்க செய்யற எல்லாவற்றிலுமே தேவனை முக்கியத்துவப்படுத்துங்க, தேவனை வைங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஒரு சில காரியங்களை நான் கூற விரும்புகிறேன். புட் காட் ஃபர்ஸ்ட் இன் யுவர் ரிலேஷன்ஷிப். உங்களுடைய உறவுகள்ல தேவனை முக்கியத்துவப்படுத்துங்க. எதுலலாம் உங்க குடும்பமா தேவனா அப்படின்னு வரும்பொழுது நிச்சயமா தேவனுக்கு முதலிடத்தை கொடுங்க. நிச்சயம் அவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ரெண்டாவது, உங்களுடைய விருப்பங்கள், டிசையர்ஸ், உங்களுடைய ஆசைகள் மத்தியில தேவனுக்கு முக்கியத்துவத்தை கொடுங்க. உங்கள் ஆசைகளை காட்டிலும் தேவன் முதலிடத்தில் இருப்பாராக, முக்கியத்துவப்படுத்தப்படுவாராக. அடுத்ததாக, உங்களுடைய வேலைகள்ல புட் காட் ஃபர்ஸ்ட் இன் யுவர் ஷெட்யூல். உங்களுடைய வேலைகள்ல, உங்களுடைய திட்டங்கள்ல தேவனை முக்கியத்துவப்படுத்துங்க. உங்களுடைய ஃபினான்ஸ், உங்களுடைய பொருளாதாரத்துல நாம் கொடுக்க வேண்டிய, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்கள்ல தேவனை முக்கியத்துவப்படுத்துங்க. அடுத்ததாக, உங்களுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், இது போன்ற காரியங்கள்ல தேவனை முக்கியத்துவப்படுத்துங்க. உங்களுடைய பிரச்சனைகளை ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்களிலும் தேவனை மையப்படுத்தி நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமானதாக இருக்கும். சபைக்கு முதலிடத்துல ஆராதனைக்கு முன்பாகவே வாங்க. நீங்க செய்யற சின்ன சின்ன இந்த மாதிரி காரியங்கள் கூட எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், தேவனுக்கு நீங்கள் கொடுக்கிற முதலிடம். 9 மணிக்கு ஆராதனை அப்படின்னா 8:55 வந்து என்ன பண்ணணும்? ஆராதனையில உட்காரணும். இது எதை குறிக்குது அப்படின்னா, தேவன் மீது வைத்திருக்கிற உங்களுடைய அன்பும் அவர் மீது நீங்க வைத்திருக்கிற அந்த ஒரு முதலிடத்தையும் காட்டுகிறது. 9 மணிக்கு தானே ஆராதனை, 9:30 போவோம் அப்படின்னா நீங்கள் தேவனுக்கு முதலிடத்தை கொடுக்கவில்லைன்னு அர்த்தம். நீங்க எப்பொழுது முதலிடத்தை தேவனுக்கு கொடுக்கிறீர்களோ அந்த நாட்கள் எல்லாம் உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாளிலும் கூட தேவனுக்கு முதலிடத்தை கொடுங்கள். இந்த நாள் உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நாம் அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். எங்கள் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுடைய சமூகத்தில் வருகிற ராஜா, ஆண்டவரே, எங்களுடைய முதலிடம், எங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஆண்டவர் நாங்கள் உங்களுக்கு தருகிறோம். ஒருவேளை இத்தனை நாட்கள் ஆண்டவரே மற்ற காரியங்களுக்கு, ஆண்டவரே உறவுகளுக்கு, பணத்திற்கு, ஆண்டவரே மற்ற நண்பர்களுக்கு, எங்களுடைய விருப்பங்களுக்கு நாங்கள் கொடுத்திருக்கலாம். ஆனால் இன்று நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய முதலிடம், விருப்பம் எல்லாம் நீங்களாக மாறட்டும் ராஜா. நீரே எங்கள் விருப்பமா இருப்பீராக. ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரை ஒருவருடைய ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரை நீர் முதலிடத்தில் இருப்பீராக ராஜா. எல்லா குறைவுகளும் மாறட்டும் ஆண்டவரே. மரியாதை போல ஆண்டவரே நல்ல பங்கை தெரிந்து கொள்ளட்டும் அப்பா. அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிற இந்த நாள் அவர்களுக்கு பிரயோஜனமான நாளாக இருக்கட்டும். எங்களை தாழ்த்தி தருகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். God bless you. Thank you.